வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு சொல்லிட்டு மனசு கேட்காம கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போன அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முத்துவேல் வந்து வராரு. வந்துட்டு பாண்டியனை வந்து வெறுப்பேத்துற மாதிரியே பேசுறாரு. அந்த குடும்பத்தை பத்தி பேசினா ஒரு அரை மணி நேரம் பேசினாவே கதையா சொல்றாங்க. நீ அந்த குடும்பத்துல பத்தி விசாரிக்காம நீ பொண்ணு எடுத்திருக்கியே, குடும்பத்துல சுத்தி சுத்தி கடன் தான் வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணுமே வந்து பாண்டியனை வெறுப்பேத்துற மாதிரி முத்துவேல் பேசுறாரு. பேசிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பழனிவேல் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா வந்து சரவணுக்கு இப்படிதான் ஆயிடுச்சுடா, அந்த பொண்ணு இதுதான் ஏமாத்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து சரவணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசு கேட்காம பாத்தீங்கன்னா பழனிவேல் வந்து சரவண பார்க்க வீட்டுக்கு வரும்போது குழலி என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்க புது முதலாளி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோமதி வருவாங்க. இப்ப எதுக்கா நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரவணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் மனசு கேட்கலக்கா, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்லும் போது கூட கோமதி நீ எதுக்காக வந்த, உங்க அண்ணன் தூண்டி விட்டாரா, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வர சொல்லி, உனக்கு இந்த வீட்டுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேக்குறாங்க. அப்ப வந்து குழலி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவுக்கும் உனக்கும் நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்ண வீட்டுக்கு கொண்டு வரதே வேலையை வச்சிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்லும் போது பழனிக்கு மனசு கேட்காம ஷாக் ஆயிடுறாங்க. இல்லக்கா இந்த மாதிரி சரவணுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்லும் போது கோமதி வந்து அவன் விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம்டா, உனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க யாரு இதை வந்து கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு குழலியும் ஒரு பக்கம் வந்து பேசுறாங்க பழனிவேல. பழனில கோமதி வந்து பாத்தீங்கன்னா பழனிவேல வந்து வெளில போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவனு மனசு கேட்காம போயிடுவான். இதோட டுடே எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா மயில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பேசுவோம் கன்வின்ஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு இங்க வருவாங்க. வரும்போது வந்து மயில் வரது யாருக்கும் பிடிக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆயிடும். அப்போ வந்து சரவணன் என்ன சொல்லுவான், அவ வீட்டுக்கே வரக்கூடாது, வந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லுவான். இதுக்கு வந்து குழலி வந்து நீ ஏன்டா போனோம், உனக்குதான் நாங்க தான் இருக்கோம்ல, அவ தான்டா வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லிட்டு குழலி தான் முக்காவாசியே மயில வந்து வீட்டுக்கு வர வைக்காம தடுக்கும். இதாங்க வரப்போற எபிசோட்ல வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.